மாப்பிள சொல்லு மாப்பிள. நேரத்துல இருந்து ஜலதோஷம் முடிச்சுக்கிட்டு மாப்பிள முக்குல இருந்து தண்ணியா ஊத்துது மாப்பிள. பைப்பை திறந்துட்டு அப்படி தண்ணி வரும். ஆமா அப்படி போயிட்டு இருக்கா. அடிச்சுட்டே நடந்துருச்சு மாப்பிள. சூப்பர் மருந்து இருக்கு மாப்பிள. அதுக்கு சொல்லு மாப்பிள. உடனே தான் தெரிவிக்கிறேன். நீ தான் நல்லா மருந்து சொல்லுவான்னு தெரிவிக்கிறேன் மாப்பிள. நீ வேற வழி வேற ஆக்கிறேன் மாப்பிள. ஆக்கிறியா? ஆக்கிறேன் மாப்பிள. சீக்கிரம் மருந்து சொல்லுவான். உன்னை ஒரே நாள் எந்திரிச்சு பாட்டேன் மாப்பிள. எந்திரிச்சு பாட்டுறியா மாப்பிள? அதான் ஒரு 200 காசு எடுத்துட்டேன். ஒரு ஓல்டு மன்று போட்டு வாங்கிக்க. ஓல்டு மன்று போட்டு வாங்கிக்க. சரி கல்பார கலந்து சரி கல்பா அடிச்சு படுத்துரு. கல்பா வாயமுறா குரங்கு அடிச்சுட்டு படுத்துருவா. படுத்தா அதோட நான் போய் சேர்ந்துருவேன். என் பேரை சொல்லி நீ 2 நாளைக்கு குடிக்கலாம். அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு என் பேரை சொல்லி கறி சோறு திட்டு மறுபடியும் குடிக்கலாம். அதெல்லாம் ஒரு பிளான். உன்னை சொல்றேன் கேளு. அன்னை பல பேர் வெட்டி சொல்லிக்கிறீங்க. நீ குடிச்சு பாரு. உனக்கு சூப்பரா பெரிய 5 வருஷம் MBBS படிச்சுட்டு வந்திருக்காரு. டாக்டர் மருந்து சொல்றாரு. நானா படுத்து இருந்துச்சா கூட 2 நாள் இருந்துட்டு வந்துட்டா. என்னைய பாடையில உனக்கு வரி சொல்றா. பாடாதி பேல கல்பா நான் கல்பா இருந்துட்டு போறேன். டேய் அவன் ஜலதோஷம் காய்ச்சல் வந்துச்சுன்னா பேசாம மாத்திரை மருந்து வாங்கி போட்டு படுத்து தூங்கிடுங்க. இந்த மாதிரி கூட ஒரு நாதாரி இருப்பான். அவன் பேச்ச கேட்டியா உங்களுக்கு சமாதி கட்டிட்டு அவன் ஜாலி பண்ண கிளம்பிடுவான். இதே மாதிரி நான் ட்ரை பண்ணி பல தடவை வாழ வச்சிருக்கேன். ஒன்றுக்குன்னு தெரியும் எனக்கு. ஒரு சகவாசமா எனக்கு வேணாம்டா. போடா அப்படி சொல்றேன். அப்படியா அந்த காய்ச்சல் வந்தது போதும். நான் படுற படம் போதும். ஐயோ தாங்க முடியலடா. அப்பா மாம்சு கையில பையில நிக்கிறேன். இன்டர்வியூ போயிட்டு வரியா? ஒண்ணுதான் கேடு. அட ஏன்டா மாப்பிள்ள நீ வேற 3 நாளா காய்ச்சலா விட மாட்டேங்குது. 2 நாள் ஊசி போட போனேன். அந்த டாக்டர் சும்மா இருக்காம மெடிக்கல் போட்ட கொடுத்தானா? அப்படித்தான் தெரியுது. பார்த்தா பிளட் டெஸ்ட் எழுதி கொடுத்தாங்களா? அதை எடுத்துட்டு அப்படியே வந்துருக்கேன்டா. எடுத்து கொடுப்பாங்க. எழுதியா கொடுக்காங்க? இல்லடா எழுதி கொடுத்தாங்க. டெஸ்ட் எடுத்துட்டு வந்துருக்கேன். என்ன நானே முடியாதவனா இருக்கேன். என்னை போட்டு கொடுத்துருக்கேன். நீ உனக்கு சொல்றேன் படிக்க தெரியுமா உனக்கு? ஊருக்குள்ள எத்தனை பேர் நான் சொல்லி புரியா? இங்கிலீஷ்ல போட்டுருக்கா? நான் பார்க்காத இங்கிலீஷா? அப்பா பரவாயில்ல. நம்ம பழக்கம் என்னடாச்சு? என்னடா என்னாச்சு? என்ன அது தப்பா போட்டுருக்காயா? மாம்சு வாழ்க்கையை முடிச்சு விட்டாங்கயா? முடிச்சே போச்சா? கொரோனா இருக்குங்கிறாங்க, கவலை இருக்குங்கிறாங்க, சக்கரை இருக்குங்கிறாங்க, உப்பு இருக்குங்கிறாங்க ரத்தத்துல. இல்லடா இதெல்லாம் பிளட் டெஸ்டா சமையல் கட்டாளா? சமையல் குறிப்பு நூலாளா? அது இருக்கியா? சக்கரைங்கிற உப்புங்கிற அது ஒரு ரத்தத்துல சக்கரை உப்பு இருக்காம அதிகமா? டேய் படிக்க தெரியும் நினைச்சாலும் உன்னை கொடுத்தேன். உன்கிட்ட வந்து கொடுத்தேன் பாத்தியா? தப்புடாது. நானே டாக்டர்கிட்ட இப்பதான் காமிச்சேன். டாக்டர் என்ன சொன்னாரு? அதான் இல்ல உனக்கு படிக்க தெரியாதுன்னு சொன்னாரு. போய் காமிச்சிருக்கு. உங்களுக்கு ஒண்ணும் இல்லனே. நீங்க போய் நல்லா 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டு தூங்கி இருந்தீங்க. சரியா இருந்துட்டேன். நானே தலையை சுத்தி தூக்கி வீசாலும் போய்கிட்டு இருக்கேன். வர்ற வழியில உன்னைய பார்த்தேன் பாத்தியா? ஆனா உண்மைடா உன்னை படிச்சவன் நினைச்சேன். ஆனா பரவாயில்ல. நீ முட்டா பையன் நிரூபிச்சுட்ட. எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை போட்டு சொன்னேன். அதை போட்டுருந்துச்சு. எத்தனை பேர் சொல்லியிருக்கேன் ரத்தத்துல உப்பு இருக்கு. இவன் நோய் வந்து சாகறாங்களா இல்லையா? உன்னை மாதிரி ஆளுகளை பார்த்து நீங்க பயம் முடிச்சு விட்டீங்கன்னு வச்சுக்குவேன். அதுலயே பாபா மறுகையாடா. அது தெரியும் எனக்கு தெரியும்டா. எத்தனை பேர் அப்படி கொண்டுகிட்டு இருக்காங்க. சரி இவ்வளவு பழக்கம் வச்சுக்க கூடாது. கிளம்பிடுவோம்.